அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம சிவானி டிவி வழங்கும் நட்சத்திர முழு விளக்கம். இது 3வது வீடியோ வருது. போன 2 வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. வழக்கம் போல் நான் சொல்றது தான், ஜோதிடத்துக்கு கற்றுக்கணும்னு ஆர்வலராக இருக்கவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க. அப்போதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, நட்சத்திரத்தை பற்றி பாருங்க. லக்னம் பார்த்துட்டோம், ராசி பார்த்துட்டோம். நட்சத்திரம் ஜோதிடத்துல 3வது இது ரொம்ப முக்கியமானது நட்சத்திரம்ன்றது. ஸோ இந்த நட்சத்திரம் அப்படின்னா என்ன பண்ணா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சந்திரன் சுற்றி வந்துட்டு இருக்காரு. அது எந்த நட்சத்திரத்துல மேல நிற்குதோ அதுவே அந்த குழந்தையின் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது நட்சத்திரம்னா என்ன, உங்களுக்கு ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம பூமியின் மேல் அடுக்குல நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமா ஒரு லைட்டு மாதிரி அப்படியே இருக்கும். அதுதான் அப்படியே படர்ந்து இருக்கும். அதுதான் நட்சத்திரம்னு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அதனுடைய உருவத்தை வச்சு பேர் இருக்குது. அப்படி அந்த 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 நட்சத்திரத்துக்கு மேலதான் எல்லா கிரகங்களுமே நம்மளை சுத்தி வருது. அதனுடைய ஒளியானது, ஒவ்வொரு கிரகத்தின் ஒளியானது இந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நம்ம மேல வந்து அடைகிறது. சரிங்களா? இப்ப இந்த நட்சத்திரத்தை போட்டோவை பார்த்துட்டீங்க. இப்ப அடுத்தது நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்கள் இருக்குது பாத்தீங்கன்னா, அதாவது மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் நட்சத்திரங்கள் படர்ந்து இருக்குது. ஓகேங்களா? சோ என்ன அந்த 27 நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அடுத்தது அதே போல மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. திரும்ப பாத்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இவங்க எல்லாமே இப்படி இந்த 27 நட்சத்திரங்களும் வர்றாங்க. இந்த 27 நட்சத்திரம் வராங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறார். அதை வச்சுதான் தசா புத்தி வருது. சரிங்களா? சரி, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது இந்த நட்சத்திர படலம் எப்படி படர்ந்து இருக்குது நம்ம பூமிய அப்படின்றத பண்றோம். அதாவது எப்படின்னா, மேசத்துல எப்படி இருக்குன்னா, நான் பாருங்களேன், மேசத்துல எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்க. அஸ்வினி 4 கட்டம், பரணி 4 கட்டம், கார்த்திகையில ஒரே ஒரு கட்டம் மட்டும் மேசத்தை கவர் பண்ணுது. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அஸ்வினியோட அதாவது 4 பகுதிகளும், பரணியோட 4 பகுதிகளும், கார்த்திகையில ஒரு பகுதி மட்டும். இந்த ஒரு பகுதி 4 பகுதின்னு சொல்றதான் நம்ம ஜாதகத்துல என்ன பண்றாங்க, முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அஸ்வினி 2ஆம் பாதம், உத்திரம் 2ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம், இப்படின்னு ஒரு நட்சத்திரம் போட்டிருந்தா என்ன அந்த 4 பகுதியில ஒரு பகுதியில இருக்கு. எதுக்கு சார், ஒரே அஸ்வினி தானே, அப்படியே அஸ்வினின்னு சொல்லாம ஏன் அதை பார்த்தா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வழக்கம் போல நான் சொல்றதான், அன்னைக்கு தசாபுத்திய கணக்கிடுறதுக்கு இந்த நட்சத்திரங்கள்ல இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது முதல் அதாவது ஆரம்பத்துல இருந்துச்சுன்னா அந்த 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 நட்சத்திரத்தினுடைய முழு தசாவும் அவங்க அனுபவிப்பாங்க பிறக்கும் பொழுதே. ஒரு குழந்தை பிறக்குது, உதாரணத்துக்கு ஒரு சுக்கிரன் வச்சுக்கோங்களேன், ஒரு சுக்கிர தசை, சுக்கிரனுடைய தசைன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம். சரிங்களா? அது அந்த குழந்தை ஒரு 2 கட்டத்தை தாண்டி பிறந்திருக்காங்கன்னா அப்ப 20ல பாதி போயிடுச்சு. அப்ப 10 வருஷம் தான் அதனுடைய ஜனனகால தசான்னு எழுதி இருப்பாங்க. எத்தனை கட்டத்தை இது பண்ணுது. அப்ப ஈஸியா 4ஆல வகுத்துக்கலாம் இல்லையா? எதுவா இருந்தாலும் எளிமையா பண்றதுக்கு அந்த 4ஆல வகுத்தோம்னா, இப்ப குருவோட தசா புத்தி பாத்தீங்கன்னா 16 வருஷம். அப்ப அதுல ஒரு கட்டம் கண்டிருக்காங்க. அப்ப 3 கட்டம் இன்னும் பாக்கி இருக்கு. அப்ப 3 × 4 முன்னாங்க 12 வருஷம் அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது குரு தசை பாக்கியில இருக்குது. இவ்வளவுதான் விஷயங்கள். சரிங்களா? அதைத்தான் நான் உங்களுக்கு பிரிச்சு போட்டிருக்கேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அப்புறம் ரோகிணி, அடுத்தது பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அப்புறம் திரும்பி சிம்மத்துல இருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் திரும்பி தனுஷ்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்படி கொடுத்துருக்கேன். அந்த கட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாவே புரியும். அதே போல நான் சந்திரன் இந்த கட்டங்கள் மேல போற வீடியோவும் இந்த வீடியோல சேர்த்திருக்கேன். அதையும் நீங்க உங்களுக்கு புரியும். அதாவது என்ன நட்சத்திரம்னா, சந்திரன் போகுது, சந்திரன் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கரெக்டா எந்த நட்சத்திரத்துல எந்த கட்டத்துல அந்த 4 கட்டத்துல எங்க இருக்கோ அதுவே அந்த குழந்தையின் ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சுதான் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு என்ன தசா ஆரம்பிக்குதுன்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? தசாவை தான் சம்பவங்கள், இன்னைக்கு இது நடக்கும், நாளைக்கு இது நடக்கும், போன வருஷம் இது நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே தசா பேஸ் பண்ணி தான். அதுக்குதான் இந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்து நான் ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. எந்தெந்த மேஷத்துல என்னென்ன இருக்கிறாங்கன்னு பார்த்தேன்.
அஸ்வினில 1 2 3 4 பாதங்கள். அடுத்தது பரணியும் அதே போல 1 2 3 4 பாதங்கள். கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதம் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கார்த்திகையோட மிச்சம் 3 பார்ட் இருக்குது. ரோகிணியோட முழு 4 பகுதிகளும் இருக்குது. மிருகசீரிடத்துல 2 பகுதி இருக்குது. அடுத்தது மிதுன ராசியில பாருங்க, மிருகசீரிடத்துல 2 பகுதியும், திருவாதிரையில 4ம், புனர்பூசத்துல 3ம் இருக்கும். திரும்பி கடகத்துக்கு வந்தீங்கன்னா, கடகத்துல புனர்பூசம் 1ம், பூசம் 4ம், ஆயில்யம் 4ம் இருக்கும். அப்ப பாருங்களேன், ஒவ்வொரு கட்டத்திலையும் எண்ணி பாத்தீங்கன்னா 9 கட்டங்கள் இருக்கும். 9 ஒவ்வொரு மேச ராசியில 9 பார்ட் இருக்கும். 9 பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் இருக்கும். சரிங்களா? 9 பாதங்கள் இருக்கும். திரும்பி சிம்மத்துல பாத்தீங்கன்னா மகம் முழுசா இருக்கும். அடுத்தது பூரம் முழுசா இருக்கும். உத்திரத்துல ஒரு பார்ட் இருக்கும். திரும்பி அப்படியே கன்னிக்கு வந்தீங்கன்னா உத்திரத்துல 3 பார்ட் இருக்குது. அஸ்தத்துல 4 பார்ட் இருக்கும். சித்திரையில பாத்தீங்கன்னா அதே போல 2 இருக்கும். அதுக்கு அடுத்தது துலாத்துல பாத்தீங்கன்னா சித்திரையோட 2 பகுதி இருக்குதும். அடுத்தது சுவாதியோட 4 இருக்கும். விசாகத்துல 3 இருக்கும். திரும்பி விசாகம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி எதுல போய் இருக்கும்? நம்ம விருச்சிக ராசியில இருக்கும். அனுஷம் 4 இருக்கும், கேட்டை 4 இருக்கும். திரும்பி இங்கிட்டு தனுஷுல பாத்தீங்கன்னா மூலம் 4 பகுதி இருக்கும். பூராடம் 4 இருக்கும். உத்திராடம் ஒரே ஒரு பார்ட் இருக்கும். திரும்பி உத்திராடத்தோட மிச்சம் 3 மகரத்துல இருக்கும். அடுத்தது திருவோணம் முழுசா 4 அங்க இருக்கும். அவிட்டம்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அவிட்டத்துடைய 2 அதுக்கு அடுத்தது இருக்கிறது கும்பராசியில இருக்கும் அவிட்டம். அதுக்கப்புறம் சதயம் முழுசா இருக்கும். அதே போல பூரட்டாதி ஒரு பார்ட் இருக்கும். திரும்பி மீனத்துல பூரட்டாதியோட 3 பகுதியும், பூரட்டாதி கும்பத்துல 3 இருக்கும். அங்க பூரட்டாதி மீனத்துல ஒரு பார்ட்டும், அதுக்கப்புறமா பூரட்டாதி, உத்திரட்டாதி 4 பகுதி, ரேவதி 4 பகுதி, இவ்வளவு இப்படி இருக்கும். அதைத்தான் 2வது படத்துல நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரத்தோட அதிபதிகளும் தசாபுத்தியும் உங்களுக்கு சொல்றேன். நட்சத்திரங்கள் இப்ப நம்ம பார்த்தோம், அஸ்வினி பரணின்னு. அப்ப அதாவது எப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்கன்னா 3 நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. 3 நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. முதல்ல எப்பவுமே கேதுல இருந்து ஆரம்பிங்க. ஏன் சார் கேதுல இருந்து ஆரம்பிக்க? முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வினி. ஸோ அஸ்வினி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, யாரோட இன்சார்ஜ்ல இருக்காங்கன்னா கேதுவோடது. கேதுக்கு இருக்கிறது மொத்தம் 3. ஓகேங்களா? அஸ்வினி, மகம், மூலம். சரிங்களா? அஸ்வினி எங்க இருப்பாங்க? மேச ராசியில. மகம் எங்க இருப்பாங்கன்னா சிம்மத்துல இருப்பாங்க. மூலம் எங்க இருப்பாங்க? தனுஷ்ல இருக்காங்க. இந்த 3 நட்சத்திரங்களின் அதிபதி கேது. இவருடைய தசாபுத்தி பாத்தீங்கன்னா 7 வருஷம். ஓகேங்களா? 7 வருஷம். அப்ப இதை 4ஆ பிரிச்சுக்கணும். அதாவது நீங்க அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் நான் சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் போடும் பொழுது 7ஆவது அந்த 7 வருஷத்தை 4ஆல பிரிச்சுட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது எத்தனை கட்டங்களை தாண்டி இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சுக்கிரனுக்கு, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்ன? பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பம். பிறக்கும் போதே சுக்கிர தசையில ஆரம்பிக்குது. அப்ப எத்தனை கட்டத்தை தாண்டி பிறந்திருக்காங்க? ஆரம்பத்திலேயே பிறந்தாங்கன்னா மொத்தம் 20 வருஷம் இருக்கும். அது மேக்சிமம் எந்த குழந்தையும் அக்குரேட்டா அதே புள்ளியில பிறக்காது. ஒரு கட்டம் இது மாதிரி அஸ்வினி 1ஆம் பாதம்னா கூட கொஞ்சம் இதா இருக்கும். தோராயமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஆண்டுகளை கணக்கு பண்ணிக்கலாம். அடுத்து வர்றது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது 3மே சூரியனுடைய நட்சத்திரங்கள். சூரியனுக்கு மொத்தம் எத்தனை தசானா, தசை ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா 6 வருடம். சூரியனுக்கு மொத்தம் 6 வருஷங்கள் தசா. அதுல அது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது 3ம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். சந்திரனுடைய தசா 10 ஆண்டுகள். சரிங்களா? 10 வருஷம். ஒரு குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா 10 வருஷம். அதனோட பிறக்கும் போதே சந்திர தசை ஆரம்பிக்குது. அது எந்த கட்டத்துல சந்திரன் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தோராயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சலாம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆப்ல துல்லியமா எத்தனை வருஷம் பாக்கின்றத காரணம் ஆரம்பத்துல இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம பயன்படுத்தி தான் நமக்கு தசாவா கண்டுபிடிச்சாங்க, தசாபுக்தியை. அடுத்தது இருக்கிறது செவ்வாய். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இது 3ம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். செவ்வாய்க்கு 7 வருஷம் தசா. இந்த நட்சத்திரத்தை பிறக்கும் குழந்தைகளுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்கும். அது எத்தனை கட்டத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க அதை வச்சு அவங்களுடைய தசா. ஓகேங்களா? தசா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ராகு. ராகுவுக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இது 3ம் ராகுவின் நட்சத்திரங்கள். ராகுக்கு 18 வருஷம் தசா ஆண்டுகள். 18 வருஷம். இந்த நட்சத்திரங்களை ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா
அவங்க பிறந்ததுல இருந்து ராகு தசை 18 வருஷத்துல எத்தனை கட்டங்களை கடந்திருக்காரோ சந்திரன், அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய தசாவர இருப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது குருக்கு என்னன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இது 3 குருவின் நட்சத்திரங்கள். குருவோட தசா ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 16 வருஷம். சரிங்களா? இந்த நட்சத்திரங்க பிறந்த குழந்தை குருவின் தசாவுல ஆரம்பிக்குது அவங்களுடைய வாழ்க்கை. அடுத்தது சனிக்கு பாத்தீங்க அப்படின்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது 3மே சனியின் நட்சத்திரங்கள். சனிக்கு தசா ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 19 வருஷங்கள். இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்துச்சுன்னா பிறக்கக்கூடிய குழந்தை சனி தசையில ஆரம்பிக்குது. 19 ஆண்டுகள். வழக்கம் போல அந்த கட்டம் எத்தனை கிராஸ் பண்ணியிருக்கோம் சந்திரன், அதை பேஸ் பண்ணி தசா இருக்கு, நாம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது புதனுக்கு பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது 3மே புதனுடைய நட்சத்திரங்கள். புதனுக்கு தசா ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 17 வருஷம். இந்த நட்சத்திரங்களை ஒரு குழந்தை பிறந்தா அவங்க புதனுடைய தசால இருந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு 2 உதாரணம் கொடுத்துருக்கேன். இந்த போட்டோல பாருங்க. ஒண்ணு மஞ்சள் கலர் கொடுத்தா, இன்னும் ஒயிட். அது கலரே பாத்தீங்கன்னாலே குருக்கு மஞ்சள் கலரு, ஒயிட் வெள்ளை கலர் பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு. அதுல பாருங்க, அந்த கட்டத்துல சந்திரன், அந்த ரவுண்டா இருக்கிறது சந்திரன். அவர் என்ன பண்ணிருக்காரு, மொத்தம் 4 கட்டத்துல 2வது கட்டத்துல இருக்கிறார். அப்ப 2வது கட்டத்துல இருக்கிறார். நம்ம தோராயமா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாருங்க, அதாவது குருவுக்கு மொத்தம் 16 வருஷம் இருக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப சந்திரன் முதல் கட்டத்தை முழுசா கடந்துட்டாரு, 2வது கட்டத்துல இருக்கிறார். அப்ப தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு 4 வருஷம். ஏன்னா மொத்தம் 4 கட்டம், நன்னாங்கு 16 வருஷம். அதுல ஒரு கட்டத்தை என்ன பண்ணிருக்கீங்க, கடந்து வந்துட்டார். அப்ப 4 வருஷத்தை கழிச்சுட்டு தோராயமா பாத்தீங்கன்னா 12 வருஷம் அவர் அந்த தசா தான் ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு குருவின் தசை என்ன அர்த்தம், 12 வருஷம் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை பிறந்து 12-11 வயசு வரைக்கும் குருவின் தசை நடக்கும். அடுத்து அப்படியே கீழே பாருங்க, சுக்கிரனுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட 2 கட்டத்தை தாண்டி 3வது கட்டத்துல இருக்காங்க. அப்ப சுக்கிரனுக்கு மொத்தம் 20 வருஷம். ஓகேங்க. அப்ப ஒரு கட்டத்துக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம். 4, 5, 20 வருஷம். அப்ப 2 முழுமையா கடந்துட்டதுனால 10 வருஷத்தை கழிச்சிடும். 5, 5, 10 வருஷத்தை கழிஞ்சிட்டு அந்த 3வதுல இருந்து நம்ம அக்யூரேட்டா எடுத்தோம்னா ஒரு தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அதனுடைய தசா அப்படின்னு, சுக்கிரனுடைய தசா. இந்த பிறக்கக்கூடிய குழந்தை, இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய, இந்த பொசிஷன்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் 10 வருஷத்தை சுக்கிர தசையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் மேல சந்திரன் எப்படி போகுது அப்படின்றத ஒரு வீடியோ இதோட சேர்த்திருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தசா புத்திக்கு தான். அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சுதான் அதனுடைய தசா ஆரம்பிக்குது. ஓகேவா? மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.